குறையான ஒரு குடம் தண்ணி நிறைய மாறணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இதை கூட தெரியாதா? திருப்பி பூச்சி தண்ணி ஊற்றுவோம், அவ்வளோதான். ரொம்பிடுச்சுன்னா விட்டுருவோம், அதானே? இல்லை எனக்கு புது தண்ணி தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? குடத்தை காலி பண்ணுவீங்க. காலி பண்ணிவிட்டு புதுசாக என்ன பண்ணுவீங்க? பிடிப்போம். இதான சுபாவம். இல்லை பாஸ்டர், நான் பழைய தண்ணியே எங்கிட்டுன்னு போகணும் அப்படின்னா, இன்றைக்கி கிறிஸ்துவ வாழ்க்கை, ரட்சிப்புக்குள்ளே வர வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குன்னு தெரியுமா? காலி பண்ணிவிட்டு நிரப்புற வாழ்க்கையாக இருந்தால் ஓகே. பேசுறது புரியுதா? புரிஞ்சவங்க மாத்திரம் இல்லையா சொல்லுங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்னவா இருக்கிறான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படின்னா என்னன்னா, பழசு எல்லாத்தையும் என்ன பண்ணணுமா? நம்மக்கிட்ட இருந்து காலி பண்ணணுமா? எப்படி ஒரு குடம் தண்ணி எனக்கு புது தண்ணி தான் வேணும்னு குறை குடமாக இருக்கிற தண்ணியை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம்? கொட்டிடுறோமோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடணும்? முழுசாக கொட்டிட்டு என்னை ஃபில் பண்ணுங்க ஆண்டவர், இப்போ நீங்கள் என்னை நிரப்புங்கன்னு கேட்டிங்கன்னா ஆவியின் நிறைவினால் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய ஆரம்பிக்கும். ஆனால் நம்மில் பலர் என்ன செய்கிறோம் அப்படின்னா, பழைய தண்ணியை இருக்கட்டும், இந்த புது தண்ணியை நான் என்ன பண்ணுறேன்? ஊற்றிக்கிறேன். ஊற்று ஊற்று ஊற்று. பழைய தண்ணி காலியாகிறவர்களும் ஊற்றினே இருக்க வேண்டியது தான். அது எப்போ காலியாகும் நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? ஏங்க, குடத்தில் தண்ணி இருக்குது அடியில், இப்போ நீ புதுசாக புச்சு ஊற்றுற, இப்போ அடியில் இருக்கிற தண்ணி வெளியே போகணும், உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுன்றவர்கள் மாத்திரம் அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு தெரியாது, அது எப்படி போகுது எனக்கு தெரியுமா? இல்லை, ஏன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது? பழைய தண்ணி இருக்குது. அது என்றைக்காக இருந்தாலும் நான் எவ்வளோ தான் புதுசாக புச்சு ஊற்றினாலும் பழைய தண்ணி இருக்கிற வரைக்கும் அது பழைய தண்ணி தான். நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், இயேசு நம்புகிறேன் பாஸ்டர், இயேசு பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ பழைய தண்ணியில் புது தண்ணியை ஊற்றிக்கினே இருந்தனா, ஜீவ தண்ணீரை ஊற்றினே இருந்தனா, இந்த பழைய தண்ணி புது தண்ணியோட சேர்ந்து என்ன பண்ணி தான் இருக்கும்? புது தண்ணியை கெட்டுன்னு தான் இருக்கும். புரிஞ்சவங்க? அல்லேலூயா. அப்போ நான் என்ன தண்ணியாக மாற விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு புதிய ஜீவனுள்ள ஒரு தண்ணீராக நான் மாற விரும்புகிறேன். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், என்னிடத்தில் இருக்கிற பழையவைகளை நான் என்ன செய்யணும்? காலி பண்ணணும். என்ன பண்ணணும்? இன்னும் ஒரு சிலர் நான் பார்க்குறேன், பெண்களை பார்க்குறேன் பாருங்களேன், பழைய தண்ணி காலி பண்ணிட்டாலும் சோப்பு போட்டு நுர வர வரைக்கும் போட்டு 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 என்ன செய்கிறாங்க? தேய்ச்சி பாத்திரம் தேய்ச்சி போகிற அளவுக்கு என்ன பண்ணிவிடுவாங்க? தேய்ச்சி கழுவி திருப்பி 10 முறை தண்ணி என்ன பண்ணுவாங்க? பிடிச்சி குலுக்கி என்ன பண்ணுவாங்க? கொட்டுவாங்க. ஏன் தெரியுமா? இப்போ குடிக்க போகிறதுனா தண்ணி என்ன தண்ணி? புது தண்ணி இல்லை. அது எப்படி இருக்கணும்? அழுக்கான பாத்திரத்துலையா இருக்கணும்? அப்பா, இவங்க மட்டும் கழுவி சுத்தமாக ஆக்கி என்ன பண்ணுவாங்களாம்? பிடிச்சி புதுசாக குடிப்பாங்களாம். ஆனால் ஆண்டவர் மட்டும் ஒன்று புதுசாக விரும்பவே மாட்டாங்களாம். பாஸ்டர் ரொம்ப புரியுது இல்லை? நல்லா ஆமேன். இல்லை பழசு கொஞ்சம் இருக்கட்டும் பாஸ்டர். ஆண்டவர் சொல்கிறாருங்க, நீங்கள் புது துணியோடு பழைய துணியை சேர்த்திங்கன்னா பழையது புதியதை என்ன செய்யுமா? கிழிக்குமா. பழையது புதியது என்ன பண்ணுமா? கிழிக்கும் அப்படின்ற. எவரும் என்ன பண்ண மாட்டாங்க? பழையதோடு புதியதை என்ன பண்ண மாட்டாங்க? சேர்க்க மாட்டார்கள். நீங்களும் புளித்த மாவாய் இருக்க ஆண்டவர் விரும்பவில்லை. நீங்கள் புதிதாய் பிசைந்த புது மாவாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் புதிதான ஒரு ஜீவனம் பண்ணணும் அப்படின்னா, புதுசான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இது ஒரு பெரிய கேள்வி. 1000 கேள்விகளுக்கு மேலே ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்றதுக்கு பல கேள்வி கேளுங்க. நாங்கள் இருக்கிறோம்.
உலகத்தை குறித்து, உலகத்தினுடைய காரியங்களை குறித்து எங்ககிட்ட கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரே பதில் தான், அதுக்கு இயேசு மட்டும்தான் பதில். அல்லேலூயா. 1000 கேள்விகள் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து கேளுங்கள். சாட்சியாக சொல்லுகிறேன், பெரும்பாலும் இந்த பிசாசை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. பிசாசை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், அவனை குறித்து நீங்கள் பேச வேண்டாம், அவனுடைய கிரியைகளை குறித்து நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், யோசிக்க வேண்டவே வேண்டாம். நீங்கள் அவன் போக்கிலே விட்டு விடுங்கள். உங்களை தொடாத அளவிற்கு நீங்கள் ஒன்றை செய்யுங்கள். என்ன செய்யுங்கள் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையில் வளர ஆரம்பியுங்கள். தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிங்க. இதை நீங்கள் கேட்க, இந்த வசனத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும்போது அவனுடைய செயல்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களிடத்துல இருந்து முடக்கப்பட்டு தொடர்பு எல்லைக்கு வெளியே போய்விடும். நீங்கள் அவனை எவ்வளோதான் உங்களை தொடர்பு கொள்ள வந்தாலும் அவனால் உங்களை தொடர்பு கொள்ள முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் வேறொருவரோடு என்ன பண்ணியிருக்கீங்க, நேரடியான தொடர்பில் இருக்க ஆரம்பித்து விட்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சாட்சியாக சொல்கிறேங்க, நானும் சகோதரன் வண்டியில் போயிட்டே இருக்கிறோம். நாங்கள் இயல்பாக பேசிகிட்டே போகிறோம். அவர் சில காரியங்களை குறித்து, அந்த பிசாசின் வல்லமைகளை குறித்து, அவங்க வீட்டில் செய்யப்படுகிற காரியங்களை குறித்து என்னிடத்தில் பேசிக்கொண்டே வந்தார். நானும் பேசிக்கிட்டே ஆமாம் பிரதர்ன்னு சொல்லிக்கிட்டே நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே வந்தோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு வாகனம் போச்சு, திடீர்னு அந்த வண்டி நின்று போச்சு. நாங்கள் வண்டி கிட்ட போயிட்டோம். கிட்ட போய் நானும் என்ன பண்ணிட்டேன், அது நிற்க போகுது, நின்றுட்டேன். அப்போவும் முன்னாடி போவான்னு பார்த்தா திருப்பி பின்னோக்கி என்கிட்ட வந்துடுச்சு, என் கை கிட்ட வந்துடுச்சு. ஒரு பின்னாடி இருந்த பிரதர் டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, தட்டி ஏன் அண்ணாயா வண்டி ஓட்டுற அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் சரி விடுங்க அப்படின்னு. உடனடியாக அவர் அவனை திட்ட போனார். நான் யாரை திட்ட போனேன் தெரியுமா? என்னை நானே திட்ட போனேன். ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டேன். நாம் எதுக்கு இவ்வளோ நேரம் யாரை பற்றி பேசிட்டு வந்தோம்? ஆமென். யாரை பற்றி பேசிட்டு வந்தோம்? அவனுடைய கிரியைகளை குறித்து நம்ம எதுக்கு அவனை பற்றி நம்ம பேசணும்? போகிற பாம்பை கல் தச்சா அது திரும்பி என்ன பண்ணுமா, நம்மளை கடிக்க திரும்ப வருமா? குறைக்கிற நாயை அதட்டுனா பிரச்சனை கிடையாது, அதை வாழை பிடிச்சி ஆட்டினா. இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனை வருதுன்னா, நான் பிசாசை எதிர்க்கிறேன், அவனை பற்றி பேசுகிறேன். தயவு செய்து சொல்கிறேன், அவனை பற்றி பேச வேண்டியதே கிடையாது. நான் அப்போ அவர்கிட்ட சொல்லிகிட்டே போனேன். பிரதர் அவர் சொன்னார், நீங்கள் சொல்கிறது தான் உண்மை பிரதர். நம்ம அவனை குறித்து தர்க்கித்து எதிர்த்து பேசுனா அவன் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டில் என்ன பண்ணிட்டு வந்துடுறான், கொண்டு வந்துடுறான். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், அவன் கதையே பேச வேண்டாம். நம்ம பேச வேண்டியதெல்லாம் யாரை பற்றி தெரியுமா? தேவனை பற்றி. அவருடைய வார்த்தையை குறித்து பேசுங்க, மகிழ்ச்சி உண்டாகும். அவர் வார்த்தையை குறித்து பேசுங்க, சந்தோஷம் உண்டாகும். அவருடைய வசனத்தை தியானித்து பாருங்கள், நமக்குள் தெளிவு உண்டாகும். அவரை குறித்து இன்னும் புகழ அவரை குறித்த காரியங்களை பகிர்ந்து கொள்ள இன்னும் வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆகையினால தான் சொல்கிறேன், தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் அவனை ஒரு பொருட்டாக நினைக்காதீங்க. ஒரு பொருட்டா எண்ணாதீங்க. இந்த பிள்ளையை நான் தூக்கி ஒரு பொருட்டாக என்னன்னா அது என்ன பண்ண, என் தலைமையில் ஏறி உட்காந்திக்கும். அதை கண்டுக்காமல் விட்டு பாருங்க. அவர் வேலையை அவர் பார்க்குறாரு, நான் என் வேலையை ஏன் பார்க்குறேன்னா அது வேலையை அது பார்த்துங்க கிடக்கு. ஆமேன். அதே போல் தாங்க அவன் நம்மகிட்ட வரும்போது இயேசுநாதரை போல் அதட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை பார்த்து என்ன பண்ணணும், இன்றைக்கி பாடின பாட்டின்படி கண்களை பதிய வைத்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அவரை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் சொன்னார், அவரை முன்ன வச்சு என்ன பண்ணுங்க, நீங்கள் உங்கள் விசுவாசத்தை ஓட்டுங்க. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. புரிந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வார்த்தையை கவனிக்கலேன். ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை இந்த காலை வேளையில் நாம் திருப்பிக் கொள்ளுவோம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 43வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக,
உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்ல, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். முறுமுறுக்க வேண்டாம், முறுக்கு சுட வேண்டாம்னு சொல்ல, முறுமுறுக்க வேண்டாம்னு சொல்ல. முறுக்கு, முறுக்கல், திருப்பல், முறுக்கிக்கிறது. யாருக்கு மேலே? மனுஷங்களை பார்த்து முறுக்கினா கூட பரவாயில்ல, யாரையே பார்த்து முறுக்கிக்கிறாங்க. யாரை பார்த்தே முறுக்கிக்கிறாங்க? பாஸ்டர் பார்த்தா, ஆண்டவரை பார்த்து. ஆமென். உங்களுக்குள்ளே முறுமுறுப்பு வேண்டாம். உங்களுக்குள்ளே என்ன வேண்டாம்? முறுமுறுக்க வேண்டாம். உங்களுக்குள்ள முறுமுறுக்காமல் நீங்கள் என்ன தெரிஞ்சிங்கன்னா கேளுங்க, என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு எது முறுமுறுக்கிற மாதிரி தோணுதோ அதை குறித்து கேட்டு என்ன பண்ணீங்க, நீங்கள் தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள என்ன வேண்டாம்? இந்த வார்த்தை புரியுதா? இந்த வார்த்தை புரியுதா? முறுமுறுக்கிறதுனா என்னன்னு யாராவது சொல்லுங்கள். முறுமுறுக்கிறதுனா என்னன்னு உங்கள் பாஷையில் சொல்லுங்கள். உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லுங்கள். பேசுனீங்கன்னா இன்னும் நல்லா அழகாக பேசலாம், இன்னும் நம்ம அழகாக கற்றுக்கலாம். முறுமுறுக்கிறதுனா என்ன? என்ன அப்படியே எல்லாம் அப்படியே பார்க்குறீங்க? என்ன முறுமுறுக்கிறதுனா என்ன? முனவு முனைவி பேசுறது, ஆயா நல்ல வார்த்தை, முனவு முனைவி பேசுறது. அப்புறம் என்னம்மா? அது உங்களுக்கு தெரிஞ்சு முறுக்கின்னு போகிறது. சரி, நீங்கள் எதனா சொல்லுங்கள். முறுமுறுக்கிறதுனா என்ன? என்னங்க சிந்திக்கிறீங்க? சொன்னீங்கன்னா தாங்க வசனம் அழகாக நான் சொல்லி கொடுக்க முடியும் உங்களுக்கு. நான் அதுக்கு அந்த விளக்கெல்லாம் கேட்கல. முறுமுறுக்கிறதுனா என்ன? ஆமென். என்னங்க சிஸ்டர்? ரொம்ப கரெக்டு. இந்த நல்ல வார்த்தை இல்லை. நேரடியாக நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க, இவங்களுக்குள்ளவே என்ன பண்ணிக்கிறப்பாங்க, பேசிப்பாங்க. இப்போது நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க, அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. இந்த அப்பா அப்படி தான், இந்த அம்மா அப்படி தான் அப்படின்னு இவங்களுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, பேசிப்பாங்க. இப்போ இங்கே வந்தீங்கன்னா பாஸ்டர்கிட்ட பேச மாட்டாங்க, விசுவாசிகளுக்குள்ளே பேசிப்பாங்க. இயேசுகிட்ட பேச மாட்டாங்க, சீசர்களுக்குள்ளே பேசிப்பாங்க. உலகத்துக்குள்ளே பேசிப்பாங்க. உங்களுக்குள்ளே அதுதான் சொன்னேன். எதை குறித்து அவங்க முறுமுறுத்தாங்கன்னு சொல்லி மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்களேன். நல்லா போகிற மாதிரி போனால் நீங்கள் ஓகேன்றவீங்க, கொஞ்சம் வித்தியாசப்பட்டு போகும்போது தான் முறுமுறுப்பு உண்டாகும். எப்போ நல்லா புரிஞ்சிங்க. சபையை கூட எடுத்துங்க, சர்ச்சை எடுத்துங்க, இயேசு கிறிஸ்துவை எடுத்துங்க. உலகத்தில் போய் நம்ம சொல்லும்போது எப்படி முறுமுறுக்கிறாங்க, எப்படி முறுமுறுப்பு வருது தெரியுமா, எப்படி சலசலப்பு வருது தெரியுமா, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்முடைய மனதை குழப்புற மாதிரி பேசிக்கிறாங்க தெரியுமா. இவர் மட்டும் சொல்லும்போது தான் அங்கே பிரச்சனை வருது. இவரும் நம்ம அதோடு சேர்ந்துன்னு சொல்லும்போது பிரச்சனையே வராது, அங்கே முறுமுறுப்பே வராது. இப்போ இல்லையா சொல்லுங்களேன், உண்மை தானே? இதே பிரச்சனையை ஏசப்பா வாழ்ந்த நாட்கள்லையும் என்ன பண்ணார், அவர் எதிர்கொண்டார். என்ன எதிர்கொண்டார் தெரியுமா? வாசிங்க. தேவன் அங்கே இருக்கிற இந்த அதிகாரத்துக்கு நீங்கள் மேலெல்லாம் வாசிச்சிங்கன்னா, ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிற்பாடு என்ன செய்கிறாரு, உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போ என்ன உபதேசம் பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்கும்போது 35வது வசனத்திலிருந்து பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. இப்போ ஒரு முறை கொடுத்தாரு சாப்பாடு. என்ன ஒரு முறை என்ன பண்ணார், கொடுத்தாரு. என்ன சாப்பாடு கொடுத்தாரு? பசியாக இருந்தாங்க, 5 அப்பம் 2 மீனை கொடுத்தாரு. இப்போ நம்ம ஆளுங்களுக்கு என்ன தெரியுமா, எப்போதும் தரணும். இதே மாதிரி என்ன பண்ணணும், எப்போதும் தர வேண்டும் அப்படின்றாரு. எப்போதும் சோறு போட்டு உட்காந்து இருப்பார் ஆண்டவர், அடுப்பு வச்சு சமையல் செஞ்சு கொடுத்துன்னு இருப்பார். அவருக்கு அதுவாக வேலை? எப்போதும் இருக்குன்னா தரணும், சாப்பாடு கொடுக்கணும்னு கேட்டுங்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்ல, நான் ஜீவ அப்பம் நானேன்றார். இப்போது ஒரு முறை கேட்டீங்க, பசியாக இருக்கிறாங்க, வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, இங்கே யாரும் போய் சாப்பிட்றதுக்குன்னா இல்லை, கேட்டுன்னு வரீங்களா, தூங்குறீங்களா எல்லாரும்?
கவனிங்க. இப்போ தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டான். ஆண்டவர்கிட்ட வரவங்க ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க, பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறவன் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டானா, தாகம் அடையான். அவனுக்கு சாப்பாட்டுக்கும் பிரச்சனை இல்லை, தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை. அவர் சொன்ன சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ற மீன், கருவாடு, கறி குழம்பு கிடையாது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை பற்றி அவர் இங்கே பேசலை. அவர் சொல்கிற வார்த்தையாகி ஆகாரத்தை குறித்து பேசுகிறார். என்ன ஆகாரத்தை குறித்து பேசுகிறாரு? நீங்கள் வார்த்தையை என்னன்னு பார்க்கணும் தெரியுமா? சாப்பாடாக பார்க்கணும். என்னென்னு பார்க்கணும்? நாங்கள் பேசுகிற வார்த்தையை, நாங்கள் சொல்லிக் கொடுக்குற வார்த்தையை நீங்கள் என்னவா பார்க்கணும்? அது ஆகாரமாய் பார்க்கணும். வேதத்தின் வசனங்களை நீங்கள் ஆகாரமாய் பார்க்கணும். வேதம் உணவுக்கு சமம், இது அப்பத்துக்கு சமம். இதை நீங்கள் என்னவா பார்க்கணும்? சொல்லுங்க, ஆகாரமாய் பார்க்கணும். என்ன ஆகாரம்? ஜீவ ஆகாரம். சொல்லுங்கண்ணா, ஆகாரம் ஜீவ அப்பம் நானே. அந்த அப்பம் யாரு? இயேசு கிறிஸ்து. ஜீவ தண்ணீர் இயேசு கிறிஸ்து. அந்த அப்பத்தை சாப்பிடுகிறவனுக்கும் அந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் ஒரு நாளும் பசி உண்டாகாது, ஒரு நாளும் தாகம் உண்டாகாது. இது புரியுமா நம்ம மரமண்டைக்கே? இது புரியுமா? புரிய நேரடியாக பார்க்குறது மட்டும் தான் நமக்கு புரியும். எல்லாம் இல்லையே சொல்லுங்கள். கண்ணால் பார்க்குறது எல்லாருக்கும் என்ன பண்ணோம் தெரியும். வாஹா எவ்வளோ பேர் போகிறாங்கப்பா, என்னப்பா அண்ணந்தானே எவ்வளோப்பா போடுறாங்க தெரியுமா? இதுதான் நமக்கு புரியும். ஆனால் எது புரியாது? சொல்லுங்கள், எது புரியாது? வானத்திலிருந்து நமக்கு ஒரு ஆகாரம் டெய்லி கொடுக்கப்படுகிறது, அது புரியாது. அந்த ஆகாரம் நம்மளை பலனடைய பண்ணுகிறது, அது நமக்கு புரியாது. அந்த ஆகாரம் நம்மை வாழ வைக்குது, அது நமக்கு புரியாது. ஆனால் யாருன்னா எதனா சொல்லிட்டா போகணும், நான் போய் செத்துடுறேன், நான் என்ன பண்ணுறேன், ஓடுவோம். ஓடுறோமே, அந்த ஆகாரம் ஜீவ ஆகாரமா? அது கசப்பின் ஆகாரம், அது மனவேதனையின் ஆகாரம். அது நம்மை வாழ வைக்கிற ஆகாரம் இல்லை, நம்மை சாகடிக்க தூண்டுகிற ஆகாரம். ஆமென். அப்போ இயேசுவின் வார்த்தை உங்களை வாழ வைக்கும், பிசாசின் வார்த்தை உங்களை சாகடிக்கும். அப்போ நீங்கள் எந்த ஆகாரத்தை வாழ்க்கையில் புசிக்கணும்னு வந்திருக்கிறீங்க? இந்த ஜீவ ஆகாரத்தை புசிக்க வாங்க. இந்த வார்த்தையாகி தேவனுடைய ஆகாரத்தை புசிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாது? உங்களுக்கு பசி கிடையாது, உங்களுக்கு வாழ்வு உண்டு. அந்த தேவனுடைய வார்த்தை உங்களை வாழ வைக்கும். ஆமென். அவர் சொல்லுகிறார், நான் ஜீவ அப்பமாய் இருக்கிறேன், வாழ்வளிக்குகிற ஆகாரத்தை உங்களுக்குள்ளே நான் கொடுக்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா பசி அடைய மாட்டீங்க, என்னுடைய தண்ணீரை குடித்தீர்களா தாகம் அடைய மாட்டீங்க. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் என்ன பண்ண மாட்டேன். அதுக்கு மேலே சொல்கிறேன், நீங்கள் என்னிடத்தில் வந்தும் கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் என்கிட்ட வந்துருக்கிறீங்க, ஆனாலும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, என்ன விசுவாசிக்க மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க. பக்கத்தில் கைப்பிடிங்க, நான் பரவாயில்ல பொழுகுது, கைப்பிடி பக்கத்தில். நான் ரொம்ப பரவாயில்ல, நான் கண்ணால் பார்க்கவே இல்லை இயேசுவேன், ஆனால் பரவாயில்ல. இந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறது கேட்டு சில நேரத்தில் நான் பலவீன போகிறது பரவாயில்ல. அன்றைக்கி கண்ணால் பார்த்தே இந்த ஆளுங்க என்ன பண்ணிக்கிறாங்க, விசுவாசமாக இல்லை. ஆனால் நான் பரவாயில்ல. ஆமென். நான் பரவாயில்ல, நீங்கள்லாம் பரவாயில்ல. ஏன் பாருங்கள், நீங்கள் எல்லாருமே பரவாயில்ல. கர்த்தருக்கு சிலர் சொல்லுவாங்க பாருங்களேன், என்ன தானே சொல்லுவாங்க, எப்படி அவங்க முகத்தில் முடிக்கிறது, பரவாயில்லைங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தெரியாமல் தானங்க பண்ணீங்க, தெரியாமல் தாங்க அவிசுவாசமாக பேசுனீங்க, தெரியாமல் தானே முறுமுறுத்தீங்க, பரவாயில்ல வாங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், கற்றுக் கொடுக்குறேன். நான் உனக்கு அவரை பற்றி என்ன பண்ணுறேன், இன்னும் நல்லா சொல்லிக் கொடுக்குறேன். அவர் தர்ற ஆகாரத்தை குறித்து உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக சமைச்சு கொடுக்குறேன். ஒரு அலையிலே சொல்லுங்கள். எத்தனை பேர் நீங்கள் போய் பாஸ்ட் நல்லா சமைச்சு கொடுக்க சொல்ல போகிறீங்க? அந்த அம்மா சிரிக்கிறதுக்கு காரணம் இருக்குது. அடுத்த சனிக்கிழமை பற்றி அவங்க நினைக்கிறாங்க. இப்போவே நான் சொல்கிறது எதை சொல்லிக்கிறேன் தெரியுமா? வாரந்தோறும் அவங்களுக்கு நல்ல சமையல் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
புரிஞ்சவங்க மாத்திரம் சத்தமாக அப்படின்னா என்ன? எதுக்கு அல்லேலூயா சொன்னீங்க? அவருடைய வார்த்தையை இன்னும் அழகாக ஒரு இலையில வெறும் பிரியாணி மட்டும் இருந்தால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. அந்த பிரியாணியில் ஒரு லெக் பீஸு, ஒரு 2 ரெக்க பீஸு இல்லை பிரதர், கொஞ்சம் நல்ல குழன்னு நமக்கு என்ன இருக்கணும்? வெங்காயத்து பச்சடிப்பா நல்லா யோசிக்கிறாரு. நல்ல கத்திரிக்காய் தொக்கு, பக்கத்தில் ஒரு கேசரியோ இல்லை ஒரு ஸ்வீட்டோ, பிரெட் அல்வா, வெரி குட் சிஸ்டர். ஒரு சிக்கன் 65, அது நேற்றுக்கு இல்லை பொழுது அதாவது ஃபீல் பண்ணுறான். சிக்கன் 65, கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸு ஜீரலமா வரதுக்கு, இது எல்லாம் இருந்தால் அப்பா எந்த சமையல்காரர் எந்த இல்லைக்கா இப்போ அது பேர் என்னதுப்பா, கேட்ரிங் சர்வீஸ்ன்னு தெரில, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆமேன். நல்லா தலை வாழை இலையில் இவ்வளோத்தையும் அடுக்கி வச்சுருந்தாங்க. அவையோ முட்டையை மறந்துட்டோமா, இவ்வளோ கூட ஒரு முட்டை, இது அத்தனையும் இருந்தால் ஒரு இலையில எழுந்துருவான்றீங்க நீங்கள். எனக்குலாம் அந்த ஒரு இலையே பெரிய விஷயம், அது முடிக்க முடியாதுல்ல. ஆமேன். கவனிங்க, இது வந்து நமக்கு ரொம்ப சுவையான அது. இதே போல் வாரந்தோறும் ஆண்டவரை பற்றி வகை வகையாக நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், சமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், மெனக்கெடுத்து பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணணும். பாஸ்டர் நினச்சி முறுமுறுக்கக்கூடாது. இந்த வாரம் போனால் நான் ஜெயத்தெல்லாம் சொல்லி காட்டுவார், நான் பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணுவார் இவர், சொல்லி என்ன திருத்துறன்ற பேரில் என் மனசு கஷ்டப்படுத்துவார். இன்னொன்று அல்லேலூயா. அது சகோதரர் வந்து பின்னாடி பேசிகிட்டே இருக்க ஒரு வார்த்தை சொல்லினே இருந்தேன், நீங்கள் நல்லா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நல்லா ஏற்றுறீங்க பிரதர் அப்படின்னு. எனக்கு அதுவா வேலை, எனக்கு அதுவா, நான் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி உன்னை குத்தி நான் என்னங்க பண்ண போகிறேன், இருக்கிறத தான் நான் நேரடியாக சொல்கிறேன். அது உங்களுக்கு அப்படி தெரிஞ்சால் நான் என்ன பண்ண முடியும்? ஒரு ஆமேன்னு சொல்லலாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனிடத்திலும் தேவனுடைய வார்த்தையினிடத்திலும் ஊழியரிடத்திலும் சபையினிடத்திலும் இடர்களற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவனுடைய வார்த்தையானது உங்களுக்கு ஆகாரமாக ஜீவ அப்பமாக ஊழியர்கள் மூலமாக இறங்கி வருகிறது. அதை குறித்து ஒரு நாளும் இடரல் ஆகாதீங்க, டிஸ்டர்ப் ஆகாதீங்க. நான் ஏற்கனவே சபையில் சொல்லியிருக்கிறேன், எனக்கு தான் ஆண்டவரை நீங்கள் பேசுகிறீங்க, என்னுடைய வாழ்க்கையை தான் நேரடியாக என்ன பண்ணுறீங்க, நீங்கள் திருத்த ஊழியர் மூலமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் திருத்தி கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படுகிறது. உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களில் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். உங்களை இதுவரை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற ஆளுகையிலிருந்து நீங்கள் வெளியே வருகிறீர்கள். ஆமென். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், வசனத்தை கேட்கும்பொழுது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. பக்கத்தில் கை பிடிச்சிருங்க, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. டோன்ட் டிஸ்டர்ப் ஆகாதே, இடரல் ஆகாதே, டிஸ்டர்ப் ஆகாத. நான் வந்து சுவையாக சாப்பிட தான் என்ன பண்ணுறாங்கப்பா, எங்க சுமையாக அல்லேலூயா சொல்லுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்காமல் பிரியாணி செஞ்சு பாருங்க, எவன்டா செஞ்சான் அந்த பிரியாணின்னு கேட்பீங்க. நல்லா வதக்கிட்டு செய்யுங்க. நான் மோசஸ் இருக்கிறீங்களா, எப்படி இருக்கும்? அருமையாக இருக்குது பாஸ்டர். கொஞ்சம் வதக்கும் போது எப்படி தான் இருக்கும் சொல்லுங்கள்? சமையலில் கொஞ்சம் முதல்ல வதக்கும் போது நமக்கு எப்படி தான் இருக்கும்? உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுத்தாலும் புரிய மாட்டேங்குதா? நானா பண்ண முடியும்? எப்படி தான் இருக்கும் உங்களுக்கு சொல்லுங்கள், எப்படி தான் இருக்கும்? தீயும் போது எண்ணெயில் போட்டு நல்லா பெரட்டி 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 வாசனையாக இருக்கும்மா. அம்மாவுக்கு பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். அது என்ன பண்ணுது, அப்படியே அதனுடைய நிலையை மாறுகிறது, அதனுடைய உருவம் மாறுகிறது. நீங்கள் நல்லா வதக்கி பொன்னிறமாக ஆக்கின பின்னாடி, வதக்கின பின்னாடி தான் அது என்ன ஆகுது, பொன்னிறமாக மாறுது. நீங்கள் போடும்போது வெளியேலும் இருக்குது. இப்போ என்ன மாறிடுச்சு? ஏன் மாறிச்சு?
அது நல்லா அதெல்லாம் அனலில் நல்லா போட்டு 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 கிண்டி கிண்டி கிளறி கிளறி அதுனா மாறிடுச்சு. உங்களை கிளறி 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 பொன்னிறமாக மாற்றுறதுக்கு தான் வசனம் உங்களை குத்துது. அது உங்களை என்ன பண்ணுது? உடைக்குது. அது உங்களை போட்டு என்ன பண்ணுது? அறுக்குது. ஐயோ அறுத்துக்கலாமாங்குது. ஐயோ இதுவா அதுவா, அங்கேயா அங்கேயா, இது நல்லா இருக்குது, அது ரொம்ப கஷ்டமாக தெரியுது. எதுங்க எது நல்லா இருக்குதே? உங்களுக்கே தெரியும். உங்ககிட்டே விட்டுறேன்னா அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் சொன்னால் கோச்சுக்குங்களா? அது உங்ககிட்டே விட்டுற. அது உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா தெரியுது. ஆனால் அது ஜீவன் இல்லையே. சொல்லுங்கள், அது என்ன இல்லை? அது இது ஜீவனாச்சே, இது பேசக்கூடியதாச்சே, இது உங்களை பரவசமாக மாற்றக்கூடியதாச்சே, உங்களுக்கு நிரந்தரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடியதாச்சே. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கும், இதை நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கும், இதை நீங்கள் சுவைச்சு அனுபவிக்கிறதுக்கும் அநேக இடரல்கள் பக்கத்தில் இருக்கும். சொல்லுங்கள், எங்கே இருக்கும்? எங்கே இருக்கும்? தூரமாக இருக்குது, பக்கத்திலே தான் இருக்குது. இங்கே தான் இருக்குது, அங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. இயேசுக்கு அவங்க வீட்லேயே இருந்துச்சான். ஏசப்பாவுக்கு எங்கே இருந்துச்சா? எங்கே இருந்துச்சா? இடரல வீட்லேயே இருந்துச்சான். எங்கே இருந்துச்சான்? உங்களுக்கு எங்கே இருக்குது? பக்கத்தில் பார்த்து உங்களுக்கு எங்கே இருக்குது? உங்களுக்கு எங்கே இருக்குது? அவனுக்குள்ளே இருக்குதான். பரவாயில்ல, வெரி குட். உங்களுக்கு எங்கே இருக்குது? சில சொல்லுவாங்க எங்கள் கைநாடு இருக்குது பாஸ்டர், எனக்கு இடரல. உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்குதா? சிலருக்கு கைநாண்டு இருக்குதான் இடரல். சிலருக்கு முள் தோப்பாடு இருக்குதான் இடரல். இதெல்லாம் உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். விளங்குறவங்க ஆமேன்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு இடரல் எங்கே இருக்குது? எங்கேயோ போய் உட்காந்துக்குது இடரல். உங்களுக்குள்ளே இடரல் ஆகாது. நீங்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன். நீங்கள் வழிபட வந்திருக்கிற இந்த இயேசு கர்த்தர், இவர் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். அது அவர் சொல்கிறாரு. இது வரைக்கும் இவங்கெல்லாம் கம்முன்னு தாங்கிறாங்க, ஒன்றும் புரியல. நமக்கு இப்போ புரியாத மாதிரி தான் அவங்களுக்கும் புரியல. ஏன்னா அவங்க புரிஞ்சது எல்லாம் சாப்பாடு மட்டும்தான் புரிஞ்சிச்சு. இதே மாதிரி எப்போதும் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. அடுத்து இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? கொடுத்துட்டு, ஏசப்பா எப்பவுமே நல்லதை கொடுத்துட்டு திருப்பி என்ன பண்ணுவார்? அவரை பற்றி சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அவருடைய மகிமை பற்றி சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அவர் யாருன்றது சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அவர் எங்கேருந்து வந்தார்ன்றது சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அப்போ இவர் இப்போ என்ன செஞ்சுக்கிறாருன்னு சொல்லணுமா சொல்லக்கூடாது? இனி அவர் என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொன்னால் தானே நல்லது. அதுக்காக தானே அவர் அங்கேருந்து இங்கே வந்தார். அதையே சொல்லாமல் உங்களுக்கு வேண்டியதை மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டு போனால் அதனால் அவருக்கு என்ன பிரயோஜனம்? பிதாவுக்கு என்ன பிரயோஜனம்? ஆமென். அப்போ வந்தவனுடைய திட்டம், நோக்கம், சித்தம் வீணாக போயிடும் அல்லவா? ஆமென். அப்போ என்ன சொல்கிறார் பாருங்க, அடுத்த வசனம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். பக்கத்தில் கை பிடிங்களேன். நீங்கள் சாதாரண ஆள் இல்லை. இயேசு உங்களை கூட்டின்னு வந்து உட்கார வச்சுக்கிறார். சகோதரி லட்சுமி உங்கள் வீட்டுக்காரர் வந்தாரா? வரல, ஆனால் நீங்கள் வந்துக்கிறீங்கல்ல. அப்போ ஆண்டவர் உன்னை எங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். யாருங்க உள்ளே வருவாங்க தெரியுமா? அவர் கொடுக்கிறவர்கள் தான் உள்ளே வருவாங்க. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் தானே, என் பிள்ளைங்க தானே, என் ஊரார் தானே, அவங்களாம் வரலையே. ஏன்னா அவங்களுடைய முகத்தை ஆண்டுடைய கண்கள் நோக்கி பார்க்கல. உங்கள் முகத்தை பார்த்துருக்குது இன்றைக்கி. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் என்ன பண்ணுமா? வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன், புறம்பே தள்ளுவதில்லை. சகோதரி ஃபோன் பண்ணும்போது 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணும்போது, ஃபாதர் அப்படின்னாங்க. நான் கூலாக தான் போய் சொல்லுங்கள் சிஸ்டர். ஆனால் அவங்களுக்கு பதட்டம் என்ன தெரியுமா? நான் இத்தனை 3 முறை 4 முறை வந்துட்டு நின்று போயிட்டேன், நான் திரும்ப வரலாமா? கேட்டிங்களா? ஞாபகம் இருக்குதா? நான் திரும்ப வரலாமா? நான் பார்க்குறேன், உங்களை தேவன் என்னிடத்தில் கொடுத்துருக்கிறார். அதனால் நாங்கள் உறுதியாக சொன்னோம். எங்கள் மனைவி உறுதியாக சொன்னோம். நானும் அந்தளவுக்கு சொல்லலாம். அவங்க சொன்னாங்க, நீங்கள் எங்கே வேணாலும் போங்க சிஸ்டர், நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றிட்டு வாங்க சிஸ்டர், உங்களுக்கு விடுதலை எங்கள் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான். ஏன்னா கர்த்தர் உங்களை எங்கள் இடத்துல கொடுத்துருக்கிறார்.
ஆகையினால நான் உங்களை புறம்பே இயேசுவே தள்ளுறதில்லை. நான் தள்ள முடியுமா? போகணும் நான் துரத்த முடியுமா? நீ என்னதான் எனக்கு விரோதமாகவே செஞ்சு என்னை துக்கப்படுத்தி என்னை காயப்படுத்தி நீ பேசிட்டு நீ தூரம் போனால் கூட திருப்பி வந்து உக்காடுறேன்னா, வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர்னு கை கொடுத்து என்ன பண்ண வேண்டியது தான், கட்டி தழுவி வாங்கன்னு சொல்லி வரவேற்க வேண்டியது தானே ஒழிய உன்னை நான் புறமை என்ன பண்ண முடியாது. ஏன்னா என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு நாளும் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. இப்போ இந்த வார்த்தைலாம் உள்ளே போவ அவன் இருப்பானா? டே இனிமேல் இந்த அம்மாக்குள்ளே உட்காந்தா நம்மளுடைய வேலை ஆகாது. இது தெளிவாயின்னு வருது. இது அறிவுள்ள வார்த்தை கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா பேச ஆரம்பிச்சிருச்சு. இது 10 பேருக்கு சொல்கிற அளவுக்கு இது வாய் என்ன பண்ணி ஆயிடுச்சு, திறக்கப்பட்டாச்சு. நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? வீட்டுக்காரர் பிள்ளைங்க சொல்ல முன்ன அமிச்சதே தப்பாக போச்சே, உன்ன இப்போ உனக்கு இருக்கிற பிரச்சனை போயிட்டு பிரச்சனையை யார் தெரியுமா தெரிவாங்க? அவங்க தான் பிரச்சனையாக தெரிவாங்க. இப்போ அவங்களுக்கு நீ பிரச்சனையாக தெரியுற, அப்போ அவங்க உனக்கு பிரச்சனையாக தெரிவாங்க. புரிஞ்சுதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். ஏன் தெரியுமா? உன்னை மாற்றிட்டார், உனக்குள்ளே அவர் வந்துட்டார். அவருடைய வார்த்தை வந்துடுச்சு, அவருடைய செய்கைகள் வந்துடுச்சு, ஜபம் வந்துடுச்சு, ஆராதனை வந்துடுச்சு, துதி வந்துடுச்சு, ஸ்தோத்திரம் வந்துடுச்சு, வசனம் வந்துடுச்சு, பேச்சு இயேசுவா மாறிடுச்சு, செயல் இயேசுவா மாறிடுச்சு. பாவம் செய்கிறவங்களை பார்த்து பாரப்பட ஆரம்பிச்சிச்சு, கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவருக்கு வேலை இல்லை. அவர் பார்க்குறார், விட்டுட்டனே எப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் திருப்பி பிடிச்சி கவிக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், அம்மா ஐயா இடம் கொடுக்காதீங்க. யாருக்கு இடம் கொடுக்காதீங்க? ஒரு நாளும் அவனுடைய சிந்தனைக்கு என்ன பண்ணாதீங்க, கண்களை இயேசு மாத்திரம் வச்சு என்ன பண்ணுங்க, ஓடுங்க. அவருடைய வசனத்தை உள்ளே வச்சு ஓடுங்க, அவருக்குள்ளே வாழுங்க, அவருடைய வசனத்தை ஒன்று கற்றுக்கொள்ள ஆரம்பிங்க. மற்றவருடைய கிரியைகள் உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. அடுத்து பாருங்களேன், அவர் சொல்கிறாரு புறம்பே தள்ளுவதில்லை. அடுத்த வசனம், என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அப்போ ஆண்டவர் எதுக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்தாரான்னு தெரியுமா? அந்த வானத்தில் இருக்கிற பேர் ஒருத்தர், நல்லா கவனிங்க. அப்போ ஏசு யார், வானத்தில் இருக்கிறவர் யார்? இதெல்லாம் ஒன்று போகும், நீங்கள் தெரிஞ்சு கேட்டிங்கன்னா அப்புறம் சொல்லிக் கொடுக்குற பொறுமையாக கவனிங்க. வானத்திலிருந்து அவர் இவர் அனுப்புகிறாரு. யாருக்காக? நமக்காக அனுப்புகிறாரு. அப்போ அவர் எதுக்காக வந்தார்னா அவருடைய விருப்பத்தை செய்வதற்காகத்தான் அவர் இங்கே வந்திருக்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்கள் விருப்பம் செய்யுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்குறதுலாம் கொடுத்துனே இருக்கிறீங்க. அப்போ அவர் சொல்கிறார், எப்பா உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் வரல. இப்போ நான் கூட உங்கள் விருப்பத்தின்படி எல்லாத்தையும் விட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அல்லேலூயா. கவனிங்க, நீங்கள் கேட்குறதுக்கு எல்லாம் எஸ்ன்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படி சொல்லுவீங்க. ஓகே பரவாயில்ல, இதுதான் இந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன். நீங்கள் கேட்குறதுக்கு நான் வேணான்னு தகடப்பட்டு சொன்னோன்னா என்ன பண்ணுவீங்க? முறுமுறுக்குங்க. செய்ய வேணான்றாங்களே, பண்ண வேணான்றாங்களே, தொட வேணான்றாங்களே, பார்க்க வேணான்றாங்களே, எடுக்க வேணான்றாங்களே. ஆமென். ஆனால் அதையே செய்யுங்க, இதையும் செய்யுங்க, இவரையும் தூக்குங்க, அவங்களையும் தூக்குங்க, ஒரேடியாக தூக்கின்னு போயிடுவோம். ஐயா கவனிங்க, உலகத்தில் பழமொழி சொல்லி வச்சாங்க, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால். நமக்கு என்னது வேணாம். ஒன்று மனுஷனை திருப்திப்படுத்து, இல்லை தேவனை திருப்திப்படுத்து. ஒன்று தேவனை வச்சு போதி, இல்லை மனுஷனை புகழ்ந்து பேசு. பொட்டி ரொம்ப எது ரொம்ப? ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். மனுஷனை திருப்திப்படுத்தி பேசினா எனக்கு எது ரொம்ப? தேவனை பிரியப்படுத்தி பேசினா அது எனக்கு வம்பு. ரொம்பவும் வேணாம், வம்பும் வேணாம்.
எனக்கு போதும், இதை எனக்கு கர்த்தர் நடத்துகிறேன். அல்லேலூயா. நான் யாரை நாடி போதிக்கிறேன்? நான் மனுஷரை பிரியப்படுத்தவா பார்க்குறேன்னு கேட்குறேன். அப்போ நான் யாரை நாடி போதிக்கிறேன்னு தெரியுமா? தேவனை நாடி போதிக்கிறேன். மனுஷனை பிரியப்படுத்த பார்க்கல, மனுஷனுடைய காரியங்களை சொல்லி ஆமாங்க பரவாயில்லைங்க வாங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. ஒன்று மட்டும் நான் சொல்லிருப்பேன், நீங்கள் இடரல் அற்றவர்களாக இருக்க வேண்டுமானால் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசு அவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் ஒரு நாளும் விரும்பவே இல்லை. தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றலை, மனுஷனுடைய விருப்பத்தை நிறைவேற்றலை, பிதாவின் விருப்பத்தை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் என்ன பண்ணார்? சாகக்கூடிய கடைசி நேரத்தில் கூட பிதாவே என் சித்தத்தின்படி அல்ல உன் சித்தத்தின்படி ஆகட்டும். இந்த ஜீவன் கூட போகிற சூழலை கூட ஆண்டவரே நான் வாழ விரும்பினாலும் நீங்கள் நான் வாழக்கூடாது நீங்கள் விரும்புகிறீங்கன்னா பரவாயில்ல, நான் உங்ககிட்ட வந்துடுறேன். இதுதான் அவருடைய சுத்தம். இப்போ நமக்கு கிறிஸ்தவங்களுக்கு, விசுவாசிகளுக்கு, இந்த மாதிரி விசுவாசிக்கிறவர்களுக்கு மரண பயம் வருமா? மரண பயம் வருமா? பேய் பயம் வருமா? அசுத்தாவி பயம் வருமா? பிசாசின் பயம் வருமா? சொல்லுங்கள், வராது. காரணம் என்ன தெரியுமா? இவங்க யாரை விசுவாசிக்கிறாங்க? அவருடைய சித்தத்தின்படி செய்ய தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, என் சித்தத்தின்படி அல்ல உன் சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி வானத்திலிருந்து நான் வந்தது அவர் சித்தம் செய்ய வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் என்ன பண்ணக்கூடாது? இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. கத்தருக. இப்போ அடுத்து அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன தெரியுமா? என்னிடத்தில் வந்த ஒருவரையும் நான் என்ன பண்ணக்கூடாது? எழுந்து போகக்கூடாது. ஒரு இல்லையா சொல்லலாமா? சத்தமாக சொல்லலாமா? நான் சாட்சியாக சொல்லுவேன், நான் சந்தோஷமாக சொல்லுவேன். 10 வருஷமாக இந்த இடத்துல ஒருத்தர் நான் எழுந்ததில்லை, சேர்த்து தான் இருக்கிறேன். ஆமென். என்னால் தைரியமாக சொல்ல, சாட்சியாக சொன்னேன் பிரதருங்கிட்ட, இது வரைக்கும் என் வார்த்தையாலோ என் செயலாலோ என்னுடைய நடவடிக்கையாலோ ஒருத்தரையும் நான் என்ன பண்ணவே இல்லை, இழக்கவே இல்லை, துரத்தவே இல்லை. இழக்கிறாங்க, துரத்தப்படுறாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பாவமும் அவங்களுக்குள்ள இருக்கிற விட முடியாத பழக்க வழக்கமும் தான் அவங்கள என்னை விட்டு தூரமாக்குகிறதே தவிர நான் அவர்களை இழக்கலை. ஆமென். இயேசுக்குள்ளே இருந்த பாரம் அதுதான். நான் ஒருத்தரையும் என்ன பண்ணக்கூடாது? இழக்கக்கூடாது. இங்கே எல்லாரும் நீதிமான்களா, இங்கே எல்லாரும் நல்லவர்களா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஆனாலும் நான் இழக்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கணும், உங்களுக்கு நித்திய வாழ்வு கிடைக்கணும். அந்த வாழ்வு கிடைக்கிறதுக்கு ஒரு நாள் நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன்? இழக்க மாட்டேன். வாங்க சிஸ்டர், வாங்க அக்கா, வாங்கம்மா, வாங்க தம்பி, வாங்க தங்கச்சி, வாங்க அண்ணன், வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும். என் இறுதி மூச்சு வரைக்கும் வாங்க வாங்க. ஒரு நிலையை சொல்லுங்களேன். தேவனுடைய பிள்ளைங்க போங்க போங்கன்னு இருக்கக்கூடாது, வாங்க வாங்கன்னு தான் கூப்பிடணும். ஒரு நிலையை சொல்லுங்க. ஐயப்பா இது எதுக்கு அப்படின்னு சொல்லவே கூடாது. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ஏசுறேன் எல்லாரும் இடத்துல என்ன பண்ணுங்க? வாங்க வாங்க. நம்முடைய வேலை என்னவா இருக்குன்னு தெரியுமா? பூமியில் எல்லோரும் இயேசுக்கிட்ட வாங்க, எல்லாம் இயேசுக்கிட்ட வாங்க. என்ன எல்லாரும் இயேசுக்கிட்ட வாங்க. வாழ்வு தருகிற இயேசுக்கிட்ட என்ன பண்ணுங்க? வாங்க. இன்னிலேருந்து நீங்கள் தீர்மானம் எடுத்துங்க, ஆண்டவரே அடுத்த வாரம் நான் போகும்போது யாரையாச்சும் ஒருத்தரை தள்ளின்னு வந்துடணும் ஆண்டவரே. ஆமென். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கம்முனு பாஸ் அவங்க என்ன தள்ளி போகாமல் இருந்தால் சந்தோஷம். எங்களை போய் தள்ளின்னு வாங்கினா சொல்கிறீங்க. நாங்கள் தள்ளின்னு வர போனால் எங்களை பிடிச்சி தள்ளிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? முன்னாடி ஓடி போடுறாங்க. அப்படி இல்லைன்னா எங்களையும் பிடிச்சி என்ன பண்ணிடுறாங்க? அந்த பக்கமாக இழுத்துன்னு போயிடுறாங்க. நீங்கள் இன்னும் வசனத்தை கேட்டு கேட்டு தின்னு நீங்கள் உங்களுக்கு பாரம் எல்லாம் ஏசுக்கிட்ட வரும். நம்ம காலையில் எழுந்துக்கும் போதே இன்றைக்கி யாராச்சும் ஒருத்தர் நமக்கு அகப்பட மாட்டாங்களா? இந்த பேதருடைய சகாக்களுடைய கூட்டங்கள் எப்படி பொழுது விடிஞ்ச உடனே வாழையை தூக்கின்னு போகிறாங்கல்ல, ராத்திரிலாம் போகிறாங்கள, வேலைக்கு போகிறாங்க, என்ன போவாங்க. இன்றைக்கி நல்லா வெயிட்டானு என்ன பண்ணணும்? அகப்படணும். அந்த மாதிரி நம்முடைய இருதயம், ஆண்டவரே இன்றைக்கி ஒரு கௌரி மாதிரி ஒரு ஆள் கிடைக்காதா, இன்றைக்கி ஒரு லக்ஷ்மி மாதிரி ஒரு ஆள் கிடைக்காதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? தேடணும்.
வாங்க, இயேசு சமூகத்துக்கு வாங்க, உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அவங்களுடைய வார்த்தையை கேளுங்க, உங்களுக்குள்ளே இது உண்டாகும் அது உண்டாகும்னு சொல்லி அவர்களை தள்ளுகிறதற்காகத்தான் கர்த்தர் பூமியில் நம்மளை வச்சிருக்கிறார். அவர்களை தள்ளி விடுவதற்காகவும், அவங்க தள்ளுதலை தாங்க முடியாமல் நாம் தொப்புனு கீழே விழுந்து விசுவாச பாதை விட்டு ஓடி விடுவதற்காகவும் அல்ல. ஆண்டவர் சொல்கிறேன், என்னிடத்தில் வருகிற யாவையும் நான் எழுந்து போகக்கூடாது. என்னிடத்தில் வருகிற யாவையும் நான் என்ன பண்ணுறது, ஒரு நாளும் எழுந்து போகக்கூடாது. அதனால தான் விசுவாசிகளை பார்த்து அவர்களை எழுந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்களோடு கூட ஜாக்கிரதையாக பழகுங்க. ஆமேன். இன்னும் ஒரு சிலர் உட்காந்து 2 பேர் உட்காந்து பேசுனீங்கன்னா, ஐயோ இன்னும் நீ என்கிட்ட பேசுனா என்னுடைய விசுவாசம் முன்னால் என்ன ஆகிடும், கேட்டு போயிடும். ஆமாவா? நம்ம பேசுகிற பேச்சு கர்த்தரை மகிமைப்படுத்து. அப்பாவை என்ன பண்ணுங்க, பலவீனப்படாதீங்க. பலவீனமான வார்த்தையில் ஒரு நாள் வாயினால் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. அது சொல்ல சொல்ல பிசாசு புகழ அப்படியே உச்சிக்கு போயிட்டே இருப்பார். ஆஹா, நீங்கள் அதை எப்படி தெரியுமா பார்க்கணும், இந்த படத்திலலாம் பார்த்தீங்கன்னா பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா, 2 ரெக்கையை விரிச்சிக்கின்னு ஆஹா 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 என்ன பண்ணுவான், அப்படியே மேலே உனக்கு முன்னாடி பறப்பான். அப்படியும் நீ பேச பேச உனக்கு தெரியாது, தேவ தூதன் மாதிரி அவன் என்ன பண்ணுவான், உன் தலை மேலே உட்காந்துங்கண்ணே, இதைத்தான் பத்மா எதிர்பார்த்தேன், இதைத்தான் லட்சுமியை எதிர்பார்த்தேன், இதைத்தான் கௌரியை எதிர்பார்த்தேன், இப்படி தான் நீ வளரணும் என்கிட்ட, இப்படி தான் நீ வாழணும், சர்ச்சுக்கு போ விடாத, நான் கேட்குற மாதிரிலாம் கேட்டுக்கினே கடை. ஆமேன். சர்ச்சுக்கு போய் புலம்பினே கடை. அந்த பாஸ்ட் மண்டை பிச்சுன்னு ஓடிட்டோம். உனக்கு எப்படி ஜோம் பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைக்கிட்டோம். அவங்களும் எப்போ போட இந்த ஊழியுமே இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்களாப்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு என்ன பண்ணுவான் அவங்கள வச்சு. ஆனால் நான் சொல்லட்டோமா, அவன் போடுற ட்ராமா இந்த பாஸ்ட்டுக்கு முன்னாடியே உரலையா சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன், எப்பா நீ இந்த பத்மா வச்சு கேம் ஆடுறது நீ வேறு பாஸ்ட்டுக்கிட்ட வச்சுக்கோ. உரலையா சொல்ல மாட்டேங்க. ஆமே, வேறு யாருக்கிட்டனா போய் என்ன பண்ணிக்கோ, நடத்திக்கோ. நீ யார் என்று எனக்கு நன்றாக தெரியும். உனக்குள்ளே ஆட்டம் போடுறதுக்கு யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆகையினால இழப்பு எனக்கு இல்லை, இடம் கொடுக்குற அவங்களுக்கு தானே தவிர எனக்கு ஒன்றுமே கிடையாது. புரிஞ்சவங்க மாத்திரம் ஏம்மா இடம் கொடுத்து நான் உனக்கு ஜெபம் பண்ணி உனக்கு வசனத்தை சொல்லி உனக்குள்ள ஓட்டத்தை நீ விரும்பாமல் திருப்பிய மேலே பறக்கிற கூடு. ஒரு அலையில் சொல்லலாமே. அருமையான பக்தர் ஒருத்தர் சொன்னார், பிசாசு என்ன செய்வானா, உங்கள் சிந்தனையில் கூடு கட்டுவதற்காக மேலே பறப்பானா. என்ன பண்ணுவானா, காக்கா குருவிங்க என்ன பண்ணும், ஒரு நல்ல பசுமையான மரத்தை இல்லை ஒரு காஞ்சி ஒரு எல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல இடத்த பார்த்துச்சுன்னா என்ன பண்ண நினைக்கும், அது கூடு கட்ட நினைக்கும். அது என்ன பண்ணும், ஒரு முறை பார்க்கும், கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் சேர்க்கும். ஆமேன். பார்க்கும். உங்கள் மூளைக்கு இப்படி தான் பிசாசு என்ன பண்ணுறான்னு தெரியுமா, அது உன் மேலே பறக்கலாம், ஆனால் ஒரு நாளும் அது உன் மண்டைக்குள்ளே கூடு கட்ட என்ன பண்ணக்கூடாது. பக்கத்தில் வச்சிரு, நான் கூடு கட்ட விடமாட்டேன், நான் விடமாட்டேன். ஒன்றா பறந்து கட்டுறாடே, நீ பறந்து கட்டுறாடி, ஆனால் என்ன பண்ண மாட்டேன், ஒரு நாளா விடமாட்டேன். கூடு கட்ட நான் என்ன பண்ண மாட்டேன், விடமாட்டேன். நீங்கள் நிறைய பேர் கூடு கட்ட விட்டுட்டு அழுகி தெரியாமல் கஷ்டப்படுறீங்க. அது காலி பண்ணவும் முடியல. ஆமேன். விடலாமா கூடு கட்ட, மேலே கூடு கட்ட விடலாமா, மண்டைக்குள்ளே ஆத்மாவுக்குள்ளே ஆவிக்குள்ளே விடுறதுனால தானே அவர் என்ன பண்ணுறாரு, சிலர்லாம் சூப்பராக கட்டி விட்டுறாங்க, நல்லா அழகாக கட்டிடுறான், தூக்கணாங்குருவி மாதிரி. கத்தருங்க. அல்லேலூயா. ஆமேன். எனக்கு தந்தவைகளில் ஒருவனையும் ஒன்றையும் நான் எழுந்து போகாமல் கடைசி நாளில். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, நாளைக்கு அடுத்த மாதம் அடுத்த வருஷம் இல்லைம்மா, கடைசி நாளில் உங்களை எழுப்ப போகிறாரா. கடைசி நாள்னா இந்த உலகத்துக்கு ஒரு நாள் இருக்குது, கடைசி நாள். போய் சொல்லுங்கள் யாருக்கு வேணாலும், உங்களை குழப்பறவங்களுக்கு சொல்லுங்கள், அம்மா கடைசி நாள் ஒன்று இருக்குதும்மா. என்ன நாள் ஒன்று இருக்குது, இந்த பூமி தொடங்குறதுக்கு முதல் நாள்னா அதுக்கு ஒரு கடைசி நாள் இருக்கணும்ல. இந்த மாதம் ஆகஸ்ட் 1ஆம் தேதினா 30ஆம் தேதி ஒன்று இருக்கணும்ல. அந்த 30 வந்துச்சுன்னா செப்டம்பர் 1 ஆகிடுது இல்லை. அதுக்கு போல் இந்த பூமிக்கு ஒரு கடைசி நாள் இருக்குது. நீ ஏன்னா சும்மா அது சொல்லி இதை சொல்லி இங்கே போ அங்கே போ, இங்கே விளக்கு வச்சு அங்கே வை இதை வை இதுக்கு பொங்கல் வையினா சொல்லி என்ன பண்ணாத
குழப்பாத. யார் நீ? உனக்குள்ள இருக்கிறது பிசாசு. இயேசுவினாவது போ. வேண்டாம் அப்பா, சொல்ல முடியல பாஸ்டர். தவிர எங்கள் சொந்தக்காருக்கு எங்கள் அக்காக்கா வர முடியாது. கவலைப்படாது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி கூட எங்கள் சொந்தக்காரங்களுக்கு, எங்கள் சொந்த பெரியம்மாவுக்கு இன்றைக்கி என்னது காரியம். இன்றைக்கி என்னது காரியம். கண்டுக்கவே இல்லை. என்னவே இல்லை. காதில் வந்துச்சு எங்கள் அம்மா மூலமாக, கண்டுக்கவே இல்லை. ஒரே வாரம் அங்கேருந்து யாருன்னா சொன்னால் பார்க்கலாம், விடுமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. போனவங்க போய் சேர்ந்தாச்சு. ஆமென். இன்றைக்கி நான் காரியம் செஞ்சு என்ன பண்ண போகிறேன்? துணி எடுத்து போய் அவங்களுக்கு கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? பார்த்துக்கலாம் கத்தருங்க. அதுக்குன்னு ஆண்டவர் ஒரு வழி ஏற்படுத்தி தர மாட்டாரா? அதுக்குன்னு ஒரு நாள் ஏற்படுத்தி தர மாட்டாரா? அதுக்குன்னு ஒரு நாள் அவங்கள பார்த்தா துக்கம் விசாரிச்சுட்டு ஒரு பிரியாணி வாங்கி போட்டு போவோம். ஒரு ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கி சாப்பிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. அன்றைக்கி போய் ஐயோ என் முன்னாடி இல்லை, ஒரு கஞ்சி கொடுக்குற ஆள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது கீழே வரும். அப்போ கூப்பிட்டு வாப்பா, உட்காருப்பா, சாப்பிடுவா, பெரியப்பா பிரியாணி சாப்பிடு. என்ன ட்ரெஸ் எதுனா இல்லையா? இந்த சட்டை வாங்கி போட்டுக்கா, சோமம் வாங்கி கட்டிக்கா. ஆமேன். அப்போ யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இப்போ போய் எதுக்கு கௌரவத்துக்கு வம்புக்கு தும்புக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த ஊரிலிருந்து வந்த ஆமேன் அப்படி தானே, இன்னாருடைய மகன், இன்னாருக்கு இன்னார் செய்கிறாங்களே இல்லையாம்மா? அப்போ தான் நம்ம சம்பத்தையா மாதிரி ஆளுக்கு திருப்தி. எப்படி பாஸ்டர் விடுறத? நோ. ஆமேன். நீ அந்த கடைசி நாளில் எழுப்பப்படணும்னா அதை நீ எழுந்து போகக்கூடாதுன்னா இன்றைக்கி நீ அவரை இழந்து போகக்கூடாது. புரியுதா? இன்றைக்கி அவருடைய வார்த்தை நீ என்ன பண்ணக்கூடாது? எழுந்து போக கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. அடுத்து இப்போ 40ஆம் வசனம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் யாரை காணணும்? அந்த குமாரனை. குமாரனார் இயேசுவை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ. சொல்லுங்க, நான் இயேசு கிட்ட இன்னிலிருந்து விசுவாசமாக இருக்க போகிறேன். மனைவிக்கு புருஷன் விசுவாசமாக இருந்தால் தான், சாரி தப்பு, கரெக்டாக தான் சொல்லிக்கிறேன். மனைவி புருஷனுக்கு விசுவாசமாக இருந்தால் தான் உங்களை என்னன்னு சொல்லுவார்? அப்படி தான் சொல்லுவாங்களா? விசுவாசமாக இல்லைன்னா துரத்தி விட்ருவாங்கல்ல. ஆமாம் தானே? அவங்க வேறு எதுவும் திறந்துரு. அப்படி பேசுவாங்க. சிஸ்டருடைய அனுபவம் கட்டி சரி லீக. அப்போது அந்த 150 ரூபாயாச்சும் மனைவிட்டு விசுவாசமாக இருக்கிறார் போல இது. அவர் நாம் சொல்கிறது ஆண்டவரே அவரை ரட்சிகன்னு சொல்கிறோம். அவங்க இப்படி சொல்கிறாங்க, நல்ல வழிக்கு கொண்டு வாப்பா இந்த மனுஷன். அல்லேலூயா. உண்மைதாங்க, சத்தியங்க. ஒரு கையத்தில் தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணாங்களே. ஆமேன். இது வந்துடுச்சுன்னா, இது வந்துடக்கூடாதுன்றதுனால தான் உங்களை என்ன பண்ணிக்கிறாங்க, அங்கே போகாத, அங்கே போனால் என்ன பண்ண மாட்டாங்க, இப்படி போக விட மாட்டாங்க. நான் சொல்கிறது விலகுதா? இப்போ நான் சொல்ல, அவங்க தான் சொன்னேன், நீ இங்கே வந்துட்டுனா, இங்கே வந்து நீ கற்றுக்கணுன்னா அவரை நீங்கள் சும்மா விடுவியா? அங்கே போகாத, எதுக்கு நீ போகிற? சிலர் இன்னும் நான் டீப்பாக இறங்கி சொல்லணும்னா, நம்ம உண்மையாக அவங்க மேலே அக்கறை இருக்கிற விசுவாச பிள்ளைகள் சிலர்லாம் சொல்கிறாங்க, யோ என் தாலி சீக்கிரம் அறுக்கத்தான் இப்போ குச்சிங்க எடுக்கிறியா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்போ உங்களை நீங்கள் இங்கே வந்து
பரிசுத்தையும் நல்லதையும் கற்றுக்கொண்டா அவங்களுக்கு பெரிய இடி இறங்குது. அதனால் போகாத, நம்ம இங்கேயே இருக்கலாம். எங்கேயே இருக்கலாம்? உல்லாசமாக இருக்கலாம், இங்கே ஜாலியாக இருக்கலாம், எங்கே வேணாலும் போகலாம். கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? நம்ம நமக்கு என்ன கிடையாது, தடை கிடையாது. ஆனால் அங்கே போட தடை. ஆமென். ஏன்னா நீ அங்கே போயிட்டுனா நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணிட்டு போடுற ஒரு சூரத்தாங்க முடிஞ்சு போச்சு. சரியா? இப்போ பண்ண எல்லாம் அட்டுமே என்ன ஆகி போச்சு? ஒரு தேங்காயில் சுக்குநூறா ஒடிஞ்சு தூள் தூளாய் குடிச்சு இத்தனை வருஷம் குடிச்சதெல்லாம் என்ன ஆகி போச்சான்? ஆமென். அல்லேலூயா. சிஸ்டர் ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுது, அதுதான் அதை பற்றி நான் பேசுறது இல்லை. கத்திரிக்கை சோத்திரம். ஆமென். வசனத்தை கவனிங்க. அப்போ அவர் சொல்கிறார், கடைசி நாளில் நான் என்ன பண்ணுவேன், இவங்களை என்ன பண்ணுவேன், நான் எழுப்புவேன். அப்போ நீங்கள் உங்கள் நம்பிக்கை ஆண்டவர் என்னை எழுப்ப போகிறார். இன்றைக்கி எழும்பி பிரகாசிக்கிற உங்களை ஒவ்வொரு நாளும் எழுப்ப போகிறார். உங்களை எழும்பி பிரகாசிக்காத அளவுக்கு உங்களை போட்டு அழுத்தி கொண்டிருக்கிற பாரங்களிலிருந்து கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். உங்களை ஆண்டவருக்காக வாழக்கூடாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிற மனிதர்கள் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். நீங்கள் நினைக்கலாம், நான் ஒண்டி கெட்டேன், நான் எதுக்கு ஒதுவேன், என்னையா ஆண்டவர் இந்த நேரத்தில் தேடி என்னை கண்டுபிடிக்கணும்? இல்லைங்க, உன்னை அவர் எழுப்பணுன்றதை அதை கண்டுபிடிச்சிருக்கிறார். நீங்கள் நான் பலமுறை சொல்லுவேன், நான் கிழவன் நரைச்சி போனோன்னு நினைக்காதீங்க. நரைச்சி போன உன்னை வச்சு கர்த்தர் அநேகர் ரட்சிக்க சித்தமாக இருக்கிறார். ஏன் நம்ம அப்படி விசுவாசிக்க கூடாது? ஆமென். அல்லேலூயா. கிழவிங்க தள்ளாடி அப்படியே என்ன பண்ணுது, அப்படியே கண்ணு பார்வை தெரியாமல் நடந்து கிடந்து அப்படியோ ஆண்டவர்கிட்ட அது இன்னத்துக்கு பிரயோஜனப்படும்? ஒரு அழியில சொல்ல மாட்டேன். இதே நாவல் பக்கத்தில் நான் சாட்சியாக சொல்லுவேன். எங்கள் அப்பா நினச்சேன் கடுப்பு வரும், அப்போலாம் சீரியஸாக கடுப்பு வரும். கிழவிலாம் கூடதெல்லாம் பண்ணுவார். நாளைக்கு ஈழ்த்து கிடக்கிறதுக்கோ அது இதெல்லாம் கூடலேருந்து எப்படியாச்சும் அது என்ன பண்ணிடணும், பரலவங்க போயிடணும். டே கம்முன்னுற, வா ஆயா சர்ச்சுக்கு வா, இந்தா முட்டாய்க்கு இந்த 10 ரூபா வச்சுக்கோ. இப்படி நடக்கும், அது இப்படி நடக்கும். தேசுக்கிட்ட வா. ஆமென். ஏங்க அந்த கேள்வியால் இந்த பாஸ்ட் என்ன ஆக போகுது? ஆமென். என்ன ஆக போகுது? ஆனால் ஒரே ஒரு பாரம் இருந்துச்சுன்னா தெரியுமா, அந்த கேள்வி என்ன பண்ணக்கூடாது? அல்லேலூயா. அது கடைசி நாளில் என்ன பண்ணணும்? எழுப்பப்படணும். ஏதோ அதுக்கு புரியலையோ பூச்சி தண்ணிலையாச்சும் அமைக்க வைப்போம். அப்படித்தான் ஒருவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை, சரி அது வார்த்தைகளோடு பிறகுனாலும் பரவாயில்ல, தண்ணியிலாச்சும் பிறந்திருக்கட்டும் உள்ள. இயேசு நாமத்தில் மூழ்கி பாவம் மன்னிப்புக்கு என்று ஞானசானம் எடுத்துட்டியா, அங்கே போய் உன் பேர் எழுதப்படுது அது அவர்கிட்ட இருக்குது. நான் உனக்கு இயேசை பற்றி சொல்லி உள்ளே அழுத்தியாச்சு போ, இயேசு நாமத்தினால வா. கத்தருக நம்ம ஊரில் இருக்கிற கேள விடக்கூடாது. நீங்கள் என்ன அது கொம்பை வச்சு தூள், ஐயோ எனக்கு விடு ஓடலாம் கூட விடு. விளையாட்டுக்காக சொல்ல உண்மை தான் சொல்கிறல, விடக்கூடாதுங்க அவங்கள. ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு விட்டால் அப்புறம் வாய்ப்பே இல்லை. அப்போ நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. ஆமென். இன்னும் கேட்டால் சில சபைகளை கேள்விகளாக நிறைஞ்சி இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு தான் கேட்கும். ஏன்னா அதுக்கு சொல்கிறது வேறு யாரும் கேட்க மாட்டாங்க, பாஸ்டர் மட்டும் தான் கேட்பார். ஆமென். மதிப்பு இல்லை, வயசானவங்களுக்கிட்ட இல்லை மதிப்பு இல்லை. வீட்டில் இருக்கிற என்ன பண்ணுவாங்க, இது பார் கஞ்சி எதனா குச்சியாக போய் அப்படி உட்காந்துக்கிற தென்னை மலை இங்கே எதனா பேசுகிற வேலை வச்சுக்க. அந்த ஆளுகள் தான் நம்மளை ஆண்டவர் வச்சுக்கிறார். அல்லேலூயா. அவங்கள கூட்டினுவாங்க, அவங்கள கூட்டினு இயேசுக்கு என்ன பண்ணுங்க, சரி நமக்கு தப்பு இல்லைங்க. ஆமென். நான் வாலிபர் ரசிக்கப்பட்டா அவன் வாழ்க்கை ரசிக்கப்படும், கேள்வி ரசிக்கப்பட்டா அது ஆத்மாவாச்சும் ரசிக்கப்படட்டுமே. தப்பா? பல்லு போனது, சொல்லு போனது, காது போனது, கண்ணு போனது, கை போனது, கால் போனது, வரட்டுங்க, தப்பு இல்லைங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். ஏசு அவர்களுக்கும் நல்லவராக இருக்கிறார், உங்களுக்கு மாத்திரமாக நல்லவராக இருக்கிறார், அவர்களுக்கும் நல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவங்களை கடைசி நாள் என்ன பண்ணணுமா, எழுப்ப வேண்டும். அடுத்து 41 வசனம் பாருங்கள். நான் வானத்தில் இருந்து வந்த அப்பம் என்று
சொன்னதின் நிமித்தம் யூதர்கள் அவரை முறுமுறுத்து இது வரைக்கும் கம்முன்னு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ண வந்துட்டாங்க? உனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சா? நான் பண்ணாத பூஜையா? நான் பண்ணாத பரிகாரமா? நான் ஆடாத சாமியா? இதோ வந்துட்டா சொல்ல. எத்தனை பேர் சொல்கிறாங்க? உங்கள் வீட்லேயே சொல்கிறாங்களா? அதான் ஐயா வந்து உட்காந்துங்கிறாரு. நீ வசனத்தை கேட்கு. ஆமென். கவனிங்க, வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? அது வரைக்கும் இங்கே முறுமுறுக்கலையா? அது வரைக்கும் எதுவும் பேசலையா? இவர் என்ன சொன்னார்? நான் வானத்திலேருந்து வந்தேன்னு சொன்னார் பாருங்க. எப்பட்றா அது வானத்திலேருந்து நேரடியாக வந்தா? இவன் அப்பா என் எதிரில் நிற்கிறான், இவன் அம்மா அங்கே இருக்கிறா, இவங்க 2 பேருக்கு தான் பிறந்தான் நல்லாவே தெரியும். இவன் வானத்திலேருந்து வந்துட்டானாமே, எப்படி வந்திருப்பான்? ஆமென். இதை சொன்னால் கோபம் வருமா வராதா மற்றவங்களுக்கு? அவங்க முறுமுறுத்தாங்களாம். வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று சொல்கிறானே என்கிற அந்த ஒரு வார்த்தை நிமித்தம் அவரை முறுமுறுத்து, அடுத்த வசனம், இவன் யோசேப்பின் குமாரன் இயேசு அல்லவோ, இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான்? அல்லேலூயா. கர்த்தருங்க. இப்போ நீங்கள் போய் சொன்னீங்கன்னா நான் வானத்திலேருந்து வந்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நம்புவாங்களா? ஓய், உங்கள் அப்பா உட்காந்துக்கிறாரு பாரு, அவர்கிட்டேருந்து வந்துவிட்டு எங்கே வானத்துலேருந்து வந்தேன்? ஆமாம்பா, அவர்கிட்டேருந்து வரும்போது எப்படி இருந்தேன்? அவர்கிட்ட வந்த உண்மை தான். நான் எப்படி இருந்தேன் சொல்லுங்க? எப்படி இருந்தேன்? உங்கள் ஊரில் போய் கேளுங்க. இப்போ எப்படி இருக்கிறீங்க? உங்கள் ஊரில் போய் கேளுங்க, சொல்லுவாங்க. புரியல? உங்கள் அப்பா அம்மா கிட்ட வரும்போது நீ எப்படி இருந்த? எப்படி இருந்த? ஒரு சின்ன குழந்தை. எப்படி இருந்த? எப்படி இருந்த? கெட்ட வார்த்தை பேசின, அவதூறா திரிஞ்ச, குடும்பத்தை நாசமாக்கின உங்கள் அப்பா கிட்ட வந்து உங்கள் அம்மா கிட்ட வந்த போது. ஆனால் இயேசுக்கிட்ட வானத்திலிருந்து வார்த்தை வந்துச்சு. அந்த வார்த்தை உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் வானத்திலிருந்து வந்தேன்னு சொல்லலாம். எப்படி தெரியுமா சொல்லலாம்? இப்போ என் வாயிலிருந்து என்ன வரல, இப்போ நான் எங்கேருந்து வந்து இருக்கிறேன் சொல்லுங்கள்? எப்போ வந்து எங்கேருந்து வந்து இருக்கிறேன்? நான் சொல்லட்டோமா? ஒரே ஒரு கெட்ட வார்த்தை என் வாயிலிருந்து வரல, நான் நல்ல வார்த்தை பேசுகிறேன். இப்போ எங்கள் அப்பா கிட்டேருந்து வந்திருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன்? வாயில் வர்றதெல்லாம் வந்துடும், அவ்வளோதான் அப்படின்னு இருப்பேன். எங்கேருந்து வந்தேன்? எங்கள் அப்பா கிட்ட வந்தேன். இப்போ ஏசு அப்பா கிட்ட வந்தோடனே ஏய் அப்படின்னு சொல்லுங்கள். என்னது மிரட்டுறேன்? என்ன நான் என்னங்க பண்ணேன்? ஏங்க அப்படி மிரட்டுறீங்க? இது அங்கே இருந்திருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன்? யார்ரா அவன்? ஏய் ஏய் யார் ஏய்ன்றா? பெரிய சின்ன வித்தியாசம் இல்லை, பலார்னு இருப்பேன். பேசவும் பேச மாட்டோம். கூட கூட வானத்திலிருந்து வந்தவங்களுக்கும் பூமியிலேருந்து வந்தவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? மத்திய 6ஆம் அதிகாரம் கிட்ட போங்க, அங்கே அழகாக இருக்குது. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் நடந்து போ. வானத்திலேருந்து வந்தவங்க அப்படி தான் இருப்பாங்க. யோசேப்புக்கிட்ட இருந்து வந்தவங்க அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. வானத்திலேருந்து வந்து எப்படி இருந்தாரு தெரியுமா? ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறிந்தால் திருப்பி அவனுக்கு மறு கன்னத்தை என்ன பண்ண கொடு. இருக்குதா? மத்திய 6ஆம் அதிகாரம் நீ எடுத்து வீட்டில் போய் படிச்சிங்க நல்லா அழகாக. அதில் நிறைய சொல்கிறாரு அவர். ஆமென். அப்போ அவர் சொல்கிறேன், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இவங்க அப்பா அம்மா அவங்க உடம்பை பார்க்குறாங்க, அவங்க அப்பா அம்மாவை பார்க்குறாங்க, அவங்கள பார்க்குறாங்க. ஆனால் அவர் சொன்னார், நான் வானத்திலிருந்து தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக பூமிக்கு வந்தேன். அப்பொழுது தான் கர்த்தர் சொன்னார், அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான்? இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம், நான் விளக்க சொல்கிறேன். உங்களுக்குள்ளே என்ன பண்ணாதீங்க, எப்படி சொல்லலாம், உங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்காதீங்க, நீங்கள் முறுமுறுக்காதீங்க. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நீங்கள் எல்லாம் பேசுவீங்க, யார் முறுமுறுக்க மாட்டாங்களான்னு தெரியுமா? பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான். கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். அப்போது உங்களை இழுத்தது யார்? உங்களை இழுத்தது யார்? இல்லையே. இந்த அம்மா போச்சு, அந்த அம்மா இழுத்துன்னு வந்துச்சு, அந்த அம்மா போய் அந்த அம்மா இழுத்துன்னு வந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. உங்களை இழுத்தது பிதா, உங்களை இழுத்தது தேவன். உங்களுக்கு எனக்கு வேணும்னு சொல்லி கூட்டின்னு வந்தது அவர்.
நீங்கள் தானாக வரல, நீங்கள் தானாக எங்களோட கூட ஐக்கியப்படலை, நீங்கள் தானாக கிறிஸ்தவனாக ஆகலை, நீங்கள் தானாக சபையில் உட்காரல. உங்களை அவர் வேண்டும் என்று முன்குறித்ததினால தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை வச்சு அந்த பிரச்சனை நடுவில் விடுதலை கொடுத்து உங்களை அவரோடு கூட வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய அருளை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு வர்றதே ஒரு பெரிய அருள்னே தெரில. சொல்லுங்கள், சர்ச்சுக்கு வந்து உட்காந்து வசனம் கேட்குறதே நீங்கள் பெரிய அருள் பெற்றவர்கள். நீங்கள் என்ன பெற்றவர்கள்? நிறைய பேர் என்ன மாதிரி சாமியார்கிட்ட போகிறாங்க. என்ன மாதிரி சாமியார்? நான் சாமியார் இல்லை. 4 பேர் சொல்கிறேன். ஒருத்தர் பேர் வழக்கு சாமியாரா, ஒருத்தர் வழக்கு சாமியார். ஐயோ லாலாச்சி, இல்லை சாமியாரே கிடையாது, இல்லையா சாமியார்ன்ற. சாமியார்ன்ற தாடி விட்டுக்கலு, தலையை விட்டு வேட்டி வேற கட்டிக்கின்னு சட்டை ஒன்று போட்டுக்கின்னு உடம்பு மேலே என்னென்னமோ பண்ணிக்கிறவங்க தாயா சாமியார். நான் சாமியார் இல்லையா, நான் போதகன் ஐயா, நான் வசனத்தை போதிக்கிறவன் ஐயா. ஆமேன். என்ன பண்ணுறாங்க? சாமியார். சரி அப்படியே கூட வச்சுங்க. நான் சாமியார், நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இப்படி கையில் ஏதாச்சும் எதுனா தடவிக்கினேன் இப்படின்னா நம்புவீங்க. இப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நம்புவீங்க. ஏதோ ஒன்று தூக்கி மூஞ்சில் அடித்தா நம்புவீங்க. எதையோ எடுத்து தலை மேலே ஊட்டி பேரட்டி வலிச்சா கூட அடித்தா நம்புவீங்க. வாயை தரேன்னு சொல்லி வாயில் என்ன பண்ண வேண்டியதான், வாய் போட்டால் என்ன பண்ணுவீங்க? அப்படியே குதித்து ஆடி ஈடி நம்புவீங்க. ஆமாவா? ஆமாம் தானே. நான் வசனத்தை சொன்னால் நம்ப மாட்டீங்க. என்ன பண்ண மாட்டீங்க? இன்னும் நம்ம கிராமத்துலாம் ரொம்ப சூப்பராக வெளிப்பாடுகள்லாம் நம்ம ஆளுங்களுக்கு போவாத பேசி அவனை மயக்கி வச்சுப்பாங்க. என்ன பண்ணுவாங்களா? என்ன வச்சுப்பாங்களா? மயக்கி இந்த கேள்வி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஆமேன். தப்பாக சொல்லலைங்க. இது இவங்களால எனக்கு என்ன மயக்கி நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு என்ன தெரியுமா? அந்த அம்மா ஆத்துமா, அந்த ஆயா ஆத்துமா, அந்த அக்கா ஆத்துமா, அந்த அண்ணன் ஆத்துமா, அந்த ஐயா ஆத்துமா கெட்டு போகக்கூடாது. அது எங்கே போகக்கூடாது? நரகத்துக்கு, சுட்டெரிக்க கெடுக்கிற அக்கினி கடலுக்கு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அது ஜீவன் அடையணும், அது எழுப்பப்படணும், அது முன்னேறணும். அதோடைய ஆத்துமா பூமியில் இன்னும் நிறைய நாள் வாழ்ந்து அவருக்காக சேவை செய்யணும். சொல்லுங்கள், யாருக்காக சேவை செய்யணும்? நாங்கள் ஏன் தெரியுமா நினைக்கிறேன், வாங்க இயேசு நம்புன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அவருக்காக சேவை செய்யணும். நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் தரித்திரமாக இருக்கிறீங்க, இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறீங்க, இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் வாழ்க்கையில் தாழ்ந்த இடத்துல இருக்கிறீங்க. இப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டால் கடைசியாக நீங்கள் என்ன நினைப்பீங்க? உயர்ந்துட்டோம், இனிமே நான் அவருக்கு என்ன செய்யணும்? சேவை செய்யணும். அதுக்கு எனக்கு என்ன வழி இருக்குது? தேடுவீங்களா, தேட மாட்டிங்களா? தேடுவோமா, தேட மாட்டோம். இன்றைக்கி நமக்கு பொருள் தேடுறதுக்கே நேரம் பத்தலை, ஓடிங்கிறோம். இல்லை எல்லாமே எனக்கு இருக்குதுங்க நிறைவா, இப்போ நான் என் வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும்னு தெரியலங்க. அப்போ நான் அவருக்காக சேவை செஞ்சால் என்னுடைய ஆத்துமா அவருக்கு செஞ்ச அந்த ஒரு வேலையினால் எனக்கு ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கி பெரிய பெரிய கம்பெனி முதலாளிகள், பெரிய பெரிய படிப்பாளிகள், பெரிய பெரிய வசதி படைத்த தேவனுடைய பிள்ளைகள் இறங்கி நம்மை போன்ற கிராமங்களில் மலையில் இருக்கிற மக்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கைப்பிரதிகளை நோட்டீஸுகளை எடுத்துக்கிட்டு நடந்து திரியிறாங்க வெயிலில். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஒன்று தெரியுங்க, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா இந்த பூமியில் நான் ஆண்டவருக்காக வேலை செய்யணும். நான் என் குடும்பத்துக்காக வேலை செஞ்சேன், கோடி கோடியாக சேர்த்துட்டேன். இனி நான் பரலோகத்தில் நான் பொக்கிஷை சேர்க்கணும்னா இனி நான் ஆத்துமாக்களை போய் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்காக சேர்க்கணும். ஆமென். அடா இல்லையா சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் 10 லட்ச ரூபா கையில் கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் 10 ரூபா ஃபிக்ஸட் பண்ணியாச்சு. மாதம் உனக்கு காசு வரும். தோட வா எல்லாம் இறங்கி ஒவ்வொரு மூளை ஏசு பற்றி சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்க? நீங்கள் செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? ஏன் நான் 10 லட்ச ரூபா கொடுத்து வச்சுக்கிறேன். நான் கேள்வி கேட்பேன், இல்லை புடிங்க பண்ணல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓடி போய் 10 லட்சமாக அவ்வளோ வேலை செய்யணும்னா கர்த்தர் உன்னை யாருன்னே பார்க்காம உனக்கு உதவி செஞ்சு, உனக்கு அற்புதம் செஞ்சு, உன் வாழ்க்கையை வாழ வச்சாரு. அவருக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? சொல்ல மாட்டீங்க.
அல்லேலூயா. அட்லீஸ்ட் என்னால் முடிந்தது, நான் எதை கொடுக்குறனோ இல்லையோ, எப்படி ஆகிலும் ஆண்டவருக்கு என் ஜீவனை கொடுக்குறேங்க, என் உயிரை கொடுக்குற ஆண்டவருக்காக எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதனால தாங்க நான் ஆண்டவருக்கு என் என்னையே கொடுத்துருக்குறேன். ஆண்டவருக்கு என்னையே நான் கொடுக்க என்ன பண்ணியிருக்கிறேன், விட்டு கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ. ஆண்டவர் மேல் நான் வச்ச நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. நெருப்பில் தண்ணி எது ஊதுனா அணைஞ்சிரும் தானே. ஆனால் நாம் அவர் மேலே வச்சிருக்கிற இந்த நேசம் அக்கினியை போல் சில பாருங்கள் நல்லா பயங்கரமாக எரியுதுன்னு வச்சு, திக்கி திக்கின்னு எரியுது. நீ எத்தனை டன்னு எத்தனை டின்னு எடுத்து போய் ஊற்றினாலும் அது என்ன பண்ணாது, அது அணையாது. ஏன் தெரியுமா? அது பிடிச்ச இடம் அப்படியே பிடிச்சி அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளே அணையாத தீபம் மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா வெள்ளம் போல் தண்ணீரை போல் சிலர் பேசுகிற வார்த்தைகள் நம்மளை தணிக்க முடியாது. சொல்லுங்கள். தண்ணீரை மாதிரி, இந்த மழை பெஞ்சா போகிற வெள்ளம் மாதிரி, அது தான் சொல்லணும். பெரும் வெள்ளம் கிடையாது. என்ன வெள்ளம் அது? உங்களுக்கு வர பிரச்சனை என்ன வெள்ளம் தெரியுமா? இந்த மழை பெஞ்சா போகுது பாருங்கள், இந்த மழை பெஞ்சா போகுது பாருங்கள், சின்ன சின்னதாக வீட்டுக்கு வாசலில் போகுது பாருங்கள். அந்த மாதிரி வெள்ளம் மாதிரி தான் உங்களை வந்து குழப்பிங்கிறாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எனக்கு குழப்புறது ஒரு சின்ன மழை பெஞ்சா வர வெள்ளங்க. அதுக்கு நான் ஏன் பயப்படணும்? அதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன கையை வச்சு இப்படி மழையை இப்படி தறி போட்டால் போயிடுது. என்ன பண்ண வேண்டியதான்? அதுக்கு மம்டி கூட தேவையில்லை, அதுக்கு பெரிய கடப்பாறை தேவையில்லை, கொத்தி திருப்பணுலாம் தேவையில்லை. அது சும்மா அப்படி கிளறி அந்த பக்கம் திருப்பி விட்டிங்கன்னா வச்சுங்க மழையா, அது வேறு வழியாக பாஞ்சும் போயிடும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா முறுமுறுக்கிறத நிறுத்திட்டு வெள்ளத்தை கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், அந்த பக்கமாக அந்த திருப்பி விடுற கிருபையை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? இனிமேல் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? முடிச்சிடலாமா? ஒரு இல்லையா சொல்லுவோம், முடிக்கலாமா வேணாவா? நான் முடிக்க மாட்டேன். 45ஆம் வசனம் வாசிங்க. எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். ஆமென். யார் கற்றுக்கொள்ளுகிறவங்க தான் ஆண்டவர்கிட்ட வருவாங்க. யார் வருவாங்க ஆண்டவர்கிட்ட? கற்றுக்கொள்ளணும், தெரிஞ்சிக்கணும். ஆமாம், ஐயா தேவன் யார்? கற்றுக்கொள்ளுங்க. இயேசு யார்? கற்றுக்கொள்ளுங்க. பிசாசு யார்? கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன? கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த ரூபத்தில் வரும்? கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் என்ன பண்ணவே முடியாது, கீழே விழவே முடியாது. ஏன்னா நீங்கள் கற்றுக்கினீங்க. கற்றுருக்க சோத்திர மாமேனல்லையா. களப்பறிக்கின கற்றுக்கினவங்களுக்கு பாம்போ இல்லை வேறு ஏதோ ஒன்று ஓடுதுன்னா அதை பார்த்து ஐயோன்னு ஓடுருவாங்களா? நம்ம ஆளுங்க போன வாரம் சொன்னீங்களா, அருவாமனை வச்சு அறுத்து கூட தூக்கி காட்டுவாங்க அப்படி. ஏன்னா அவங்க அதை களை பறிக்கிறது இல்லையோ, அந்த இதில் அவங்க எக்ஸ்பர்ட்டு, அதை கற்றுக்கிட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பாம்புக்கோ ஓனானுக்கோ பல்லிக்கோ அது என்னென்னமோ உள்ளே இருக்குது வச்சிங்கிற விஷ பூச்சிக்கிறது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்கன்னு அவங்க ஆல்ரெடி கற்றுக்கிட்டாங்க. அதனால் என்னிடத்தில் வருகிறவன் எனக்கு என்ன பண்ணுறானா, கற்றுக்கொள்ளுகிறான். கற்றுருங்க சோதனை. அப்போ நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற வகையில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாங்க, நீங்கள் ஆண்டவரால் போதிக்கப்படுங்க, ஆண்டவர் வசனத்தினால் வளருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கிரியைகளும் எல்லா செயல்களும் ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு வெளியே போயிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களே? அத்தனை பேரும் முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், இந்த வசனத்தை நான் என்ன பண்ணுறேன், விசுவாசிக்கிறேன், இந்த வசனத்தை என் வாழ்க்கையில் நான் ஒரு அனுபவமாக மாற்றிக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளே வாங்க, உங்களுடைய வார்த்தை எனக்குள்ளே வரட்டும். எல்லாம் கேளுங்க, கொஞ்சம் நேரம் கேளுங்களேன். ஆண்டவரே சத்தமாக, ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளே வாங்கப்பா, உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே வரட்டும்ப்பா. ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிரியைகளையும் அழிக்கத்தக்கதான வல்லமையை நீர் எங்களுக்கு தருவீராக.
நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. நான் விடுதலை பெற்றவளாக, நான் சுகம் அடைந்தவளாக, என் எண்ணங்கள் எல்லாம் மாற்றப்பட்டவளாக, ஆண்டவரே பிசாசு கூடு கட்ட விடாதவனாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் இடரல் அற்றவனாய் இருக்க ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் யாருக்கும் இடரல் ஆண்டவர் இடரல் உள்ளவள் அல்ல, நான் யாருக்கு இடரல் உள்ளவன் அல்ல ஆண்டவரே. நான் இடரல் அற்றவனாய் இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். உடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், உடைய வசனத்தை நம்புகிறேன், உடைய வார்த்தையில் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் இன்று அர்ப்பணித்தேனையா, நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் அர்ப்பணித்தேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி எங்கள் ஜனங்கள் ஒருவருக்கும் இடரல் உள்ளவர்களாய் இல்லாமல் உம்முடைய வார்த்தைக்கும் உம்முடைய சபைக்கும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கும் இவர்கள் இடரல் அற்றவர்களாய் வாழ ஆண்டவரே, இவர்கள் வானத்திலிருந்து வந்தவர்கள், வானத்துக்குரிய தேவனுடைய வார்த்தையை இவர்கள் விசுவாசித்து வாழ்க்கையில் வெளிக்காட்ட வந்தவர்கள் என்பதை இவர்கள் உணர்ந்து உமக்காக வாழ்கிற வைராக்கியம் இவர்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வரும்படி நான் ஜெபிக்கிறேன். இன்னும் அநேக மக்களை ரட்சித்து எங்கள் சபையில் சேர்ப்பீராக. எத்தனையோ மக்கள் இன்னும் ஆண்டவரே தேவனை கற்றுக்கொள்ளாமல், உண்மையாய் அவரை நேசிக்காமல், உண்மையானவர் இவர் என்று அவர்கள் விசுவாசிக்காமல் பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் அடிமைத்தனத்திலும் அவனுடைய தந்திரங்களிலும் மாட்டி வதைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் திருத்தி கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பலவித போராட்டத்தில் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற சகோதரிக்காய் நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையில் கர்த்தர் லட்சுமியை கர்த்தர் தொட்டு சுகமாக்குவீராக. அந்த சகோதரியுடைய சரீரத்துக்குள்ளே அலைகழித்து கொண்டிருக்கிற எல்லா அசுத்த ஆவியின் கிரியைகளும் வெளியேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஆண்டவரே, சகோதரியை நீங்கள் நேசிக்கிறீங்க ஆண்டவரே. அவருடைய கணவனை கர்த்தர் நேசிக்கிறீங்க ஆண்டவரே. அவங்க பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறீங்க ஆண்டவரே. அவர்கள் உம்முடையவர்கள் ஆண்டவரே. அவர்களை திரும்பவும் ஆண்டைக்கு கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை விசுவாசித்து அதன் பின் நடப்பதற்கு தன்னை அர்ப்பணிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த தடைகள் வந்தாலும், எத்தனை வெள்ளங்கள் வந்தாலும், எத்தனை தண்ணீர் அவர்களுக்குள் ஆண்டவரே இன்று கேட்கப்பட்ட வார்த்தையின் மூலமாக விசுவாசத்தை துவக்கின அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே வாழ வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிற அந்த இருதயத்தை ஆண்டவரே நினைக்க அல்லது ஆண்டவரே அதை அடித்து கொண்டு போக வெள்ளங்களும் தண்ணீரும் வந்தாலும் ஒன்றும் மேற்கொள்ள நீர் விடாதபடி காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உங்கள் திருநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி.
எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமின்று ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகள். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துள்ளோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் சகல பரிசுத்தவான்களோடு நின்று நம்முடைய திருச்சபையில் கலந்து கொண்ட அனைவரோடும் அவருடைய வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக.